நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை சோழவந்தான் அருகே ராயபுரத்தில் புனித ஜெர்மனம்மாள் ஆலயத்திற்கு சொந்தமான 2 வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கண்டித்து சப்பரத்தை நடுவில் வைத்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்தனர். போராட்டக்காரர்களை தவேக நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். மதுரை அருகே கோவில் பாப்பாக்குடியில் வீட்டின் முன்பாக சென்ற மின் ஒயரை மாற்றக்கூடிய நபரிடமிருந்து லஞ்சம் பெற்ற மின் வாரிய ஊழியரை கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். வங்காள விரிகுடா கடலில் தமிழகத்தை ஒட்டிய பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிகளில் 200 கடல் பசுக்கள் இருப்பது ட்ரோன் ஆய்வுகள் வாயிலாக தெரியவந்துள்ளது. அழிவின் விளிம்பில் உள்ள இந்த உயிரினத்தை பாதுகாக்க தமிழக வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளின் காலாண்டு கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் வராத காரணத்தினால் நுகர்வோர் அமைப்பை சார்ந்தவர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதில் நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் K குருசாமி அவர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை புறக்கணித்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.